உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து கதிலி வந்து 23.5 கிலோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ 12 கிலோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. எப்படி இவர் வந்து 23 கிலோ எடுத்திருக்காரு, அதுவும் நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் எடுத்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்லையும் நம்ம வந்து கால் பண்ணியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது அந்த தோட்டத்தில் இப்போ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காகவே நம்ம காட்டுறதுக்காகவே நம்ம வந்திருக்கோம். இவர் வந்து என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துளி ரசாயன உரங்கள் இல்லாம முழுமையா இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வாழைக்காடு தான் இது. வந்து பாத்தீங்கன்னா கதிலி அப்படின்னு சொல்ற ரகம். நம்ம ஏரியால கோபி வந்து பாத்தீங்கன்னா கதிலின்னு சொல்லுவோம். மற்ற இடத்துல வந்து இந்த இலக்கி அந்த மாதிரி ஒரு சில பேர்கள் சொல்லுவாங்க. அந்த ரகம் தான் அது. வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு 10 கிலோ 12 கிலோ எடுக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம ஓணம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நல்ல ரேட் இருக்கும். அப்ப வந்து நம்ம 5 கிலோ 6 கிலோ தான் எடுக்கிறோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தை மாதம் வரப்போகுது. இப்ப இவர் வந்து 23.5 கிலோ எடுத்திருக்காரு. எப்படி அப்படின்றத பத்தியா அவரு கேட்க போறோம். அதே மாதிரி அவரோட தோட்டத்துல தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இது வாழை மட்டுமே பண்ணல. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட் போட்டிருக்காரு, கொய்யா இருக்குது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா இருக்குது, மாஞ்செடி இருக்குது. இந்த மாதிரி பல பயிர்கள் சாகுபடி பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதை பத்தி ஒரு முழுமையான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது மைசூர் டிஸ்ட்ரிக்ட் தல்காடு கிட்ட வரும். இது ஓகே, மைசூர் டிஸ்ட்ரிக்ட் தல்காடுங்கிற ஒரு ஊர். தல்காடுனா இது மேஜி ஊரு. சரி, தல்காடு என்ன தல்காடு நியர். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கொள்ளைகாலுக்கு பக்கத்துல, கொள்ளைகால இருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் இருக்குது. இவர் நம்ம வந்து ஃபுல்லா A to Z வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்ற சிஸ்டம்ல இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு இடமுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து வருமானம் தரக்கூடியதுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இவர் வந்து எல்லா பயிருமே பண்ணிட்டு இருக்காரு. இன்டகிரேட்டிவ் ஃபார்மிங்ல பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா, அது ஒண்ணு மட்டும் இல்ல, ஹை ப்ரொடக்ஷனும் போயின்னு இருக்கு. இப்போ வாழைப்பழத்துல ஓகே ஹை ப்ரொடக்ஷனுக்கும் போயின்னு இருக்கு. அவ்வளவுதான். வாழைப்பழத்துல ஹை ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னதுங்க? ஹை ப்ரொடக்ஷன்னா இப்போ ஒரு வாழைப்பழம் ஒரு வருஷத்துக்கு ஒன்னு தார் விடும். ஓகே, எனக்கு 2 வருஷத்துல 5 தார் விடுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரே தாரை வெட்டிட்டு மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் வேற வெள்ளாம பண்ணுவோம், அல்லது அதே வாழையை மறுபடியும் திரும்ப போடுவோம். இவர் வந்து ஹை ப்ரொடக்ஷன் அப்படின்ற மெத்தேடில் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஈல்டு எடுக்கிற மாதிரி. முதல் வருஷத்துல கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி வந்து ஒவ்வொரு வாட்டி கிராப் கட் பண்ணிட்டே இருக்கலாம். வாழையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒன்னு எடுப்போம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 2 எடுக்கிறதெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 5 கிராப் எடுத்துறாரு. அதாவது 5 தார் வந்து வெட்டிடுறாரு. அந்த மாதிரி ஒரு மெத்தேடை ஃபாலோ பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான விளைச்சலை எடுத்துட்டு இருக்கிறாரு இவர். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விட்டுருக்கீங்க. ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விட்டுருக்கீங்க. இதுக்கு என்ன ரீசனு? இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இது எனக்கு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தார் வரும். ஓகே, எங்களுக்கு எதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெவி ஆகாது. என்ன ஐடியா என்னன்னா, 2 வருஷத்துல ஒரு 5 தார் இல்ல 6 தார் எதுக்கு வைக்கணும் தான் இந்த ஆசை. அப்படிதான் பண்ணா ப்ரொடக்ஷன் ஹெவி ஆகும். அதனால 2 months once 3 months once இந்த கட்டையில இருந்து நீங்க மறுபடியும் வெட்டிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கட் நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்துட்டே இருக்கலாம். சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுது, செலவுகள் கம்மியாகுது, பிளஸ் வந்து நம்மளுக்கு லாபம் அதிகமாகும், ஸ்பேஸ் கம்மியாகும். ஸ்பேஸ் எங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு இருக்கிறதும் கவர் ஆகும். அப்புறமா இது எதுவும் நல்லா பண்ணா, இப்போ ஆர்கானிக்கா பண்ணா எதுவும் கம்மி ஆகாது. இப்போ பாருங்க, இது வாங்க இங்க பார்த்துருக்கோம். இது பார்த்தாலே 12-13 கேஜி மேலே தான் வரும். இந்த சைடு இது பாருங்க, இந்த சைடு 12-13 கேஜி மேலே தான் வரும் ஒரு தாரு. அப்படியே இது பாருங்க, ஒட்டு இது 8 இருக்கு, பெருசா 8 இருக்கு. எல்லாமே நீங்க ரவுண்ட் பண்ணாலும் இப்படி பிடிச்சாலும் பிடிக்காது, இப்படி பிடிச்சாலும் பிடிக்காது உங்களுக்கு. அதான் மெயின். இப்படி பிடிக்கிறது வேற, இப்படி பிடிச்சாலும் இப்படி வரக்கூடாது.
அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி வைப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாட்டியில நம்ம முடிச்சிருவோம். ஒரு வாட்டி வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டிட்டு நம்ம எல்லாம் காடை கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் நடுவோம். ஆனா இவங்க வந்து என்ன மெத்தேடு என்ன இதுல சொல்றாரு அப்படின்னா ஒரு கண்ணு வெட்டோம் மறுபடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுத்தியும் 8 இருக்குது. ஸோ நான் ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்கு நான் வந்து ஆர்கானிக்ல தான் கொடுக்குறேன். முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உரங்கள் பயோல தான் நான் பண்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல கொஞ்சம் கூட வந்து எந்த தாரோ அல்லது வாழையோட growth-ஓ எதுவுமே கம்மியாகல. அதை தான் வந்து அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணுனா விவசாயிகளுக்கு வந்து இன்னும் லாபம் அதிகம் தான் ஆகும், செலவு அதிகம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றாரு. அப்படியே நீங்க இன்டர்கிராப்பா நிறைய பண்ணிருக்கீங்க. இன்டர்கிராப் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவக்கடா இருந்துச்சு, மறுபடியும் மா இருந்துச்சு, சப்போட்டா இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கீங்க. ஸோ இது என்ன ரீசன் சார்? இப்போ எனக்கு என்னன்னா வாழைப்பழம் மெயின் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின் தான் இது. பட்டாஃப்ரூட் வேற என்ன போட்டுருக்கு அதுதான் மெயின். ஓகே ஓகே. இப்போ அது வரணுமா 3 years ஆகும். பட்டர்ஃப்ரூட் வரதுக்கு இது 3 வருஷம் ஆகும். 3 years 4 years ஆகும். ஓகே, 3 years 4 years சும்மா வெயில் ஃப்ரீயா விடுற பதிலா இது பண்ணலான்னுட்டு பண்ணிருக்கிறோம். இப்போ ஒரு நம்ம மரப்பயிர்கள் வச்சோம் அப்படின்னா பழப்பயிர்கள் வச்சோம் அப்படின்னா 3 வருஷம் ஆகும். ஒவ்வொன்றுக்கு வந்து 3 வருஷம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி பனானா வந்து உள்ள வச்சுட்டோம், இன்டர்கிராப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம பண்ற செலவை வந்து அதுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம பிளஸ் வந்து நம்ம வருமானமும் ஈட்டிக்கலாம். 3 வருஷத்துக்கு வந்து உண்டான செலவுகள் எடுத்துட்டு அதுவோ பிளஸ் வருமானமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து கதிலி வாழையில பொதுவா நம்ம ஊர்ல வந்து கட்ட விட மாட்டாங்க, அதாவது மறுகால் விட மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மறுகால் விட்டது